Hey guys, what's up and welcome back to Sri Divil. நீங்க என்ன பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஸ்பீட் ரேம்ப் எடிட்டிங் நம்மளோட மொபைல்ல அதுவும் Capcutல ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலமா ரொம்ப ஈஸியா எடிட் பண்ண முடியும். சோ அது எப்படின்றத இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படினு போடுங்க. இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. without wasting any more time, let's get started. ஓகே, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஜ்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டெம்ப்ளேட் பேஜுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டெம்ப்ளேட் பேஜ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து ஸ்பீட் ரேம்ப் டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலியமாக நம்மளால் எடிட் பண்ண முடியும். பட் ஒரு சில ட்ரிக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் வீடியோ நல்லா வரும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் இருக்கும், ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் டெம்ப்ளேட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், சினிமேட்டிக் ஸ்பீட் ரேம்ப் பீட் எடிட்டிங். ஸோ இந்த டெம்ப்ளேட் தான் என்னோட ஃபேவரட் டெம்ப்ளேட். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் VPN வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. VPN ஆனில் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ VPN எப்படி ஆன் பண்ணுறது, அதை கேப்கட் கூட எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி செப்பரேட் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கமெண்ட் செக்ஷன்லையும் தரேன், மேலே ஐகார்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஸோ இதையும் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூ இருந்தால் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசால்வ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட் அண்ட் கேப்கட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்கட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்கட் அப்ளிகேஷன் வந்து கொண்டு வந்துச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை வீடியோஸ் வேணுமோ அத்தனை வீடியோஸும் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே உங்களுக்கு ப்ரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பக்கா வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதில் பார்த்தாலே தெரியும் பக்கா வந்து ஒரு ஸ்பீட் ரேம்ப் எடிட்டிங்கில் வந்து இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் வீடியோ மட்டும் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ ரொம்ப அழகாக சூப்பராக வந்து ரெடி பண்ணி முடிச்சிடுச்சு. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் வாட்டர் மார்க் அண்ட் வித் வாட்டர் மார்க்குன்னு கேட்கும். ஸோ வித்தவுட் வாட்டர் மார்க்கை கொடுங்க. எனக்கு கேட்கல. ஸோ உங்களுக்கு இன்கேஸ் கேட்டுதுன்னா வித்தவுட் வாட்டர் மார்க்கை கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேக் வந்துடுங்க. ஃபுல்லாக வந்து பேக் வந்துடுங்க. ஸோ கேப்கட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மேலே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணோம்ல, ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக வந்து மோஷன் பிளர்னு இருக்கும். ஸோ இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் இருக்கும். ஸோ லேட்டஸ்ட் வெர்ஷனை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கீழே அந்த மோஷன் பிளரை கிளிக் பண்ணிவிட்டு பிளரை வந்து 100க்கு செட் பண்ணிடுறேன். பிளெண்டை வந்து 100க்கு செட் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு டேரக்ஷனில் இருக்கும், அதை எதுவும் டச் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே டைம்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 6 டைம்ஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டிக் மட்டும் பண்ணுறேங்க. டிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் வந்து இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி லோட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இதில் நான் ஆடியோ வந்து மியூட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஆடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு மியூட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி மியூட் பண்ணிக்கலாம். வேறு ஆடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஆடியோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளேருந்து ஆடியோ கொண்டு வர முடியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். ஸோ நான் இப்போ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இம்போர்ட் சவுண்ட் ஒன்லிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்க சவுண்டு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துடுச்சு. இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த எஃபெக்ட் எதுக்கு கிளிக் பண்ணோன்னா அது முடிஞ்சளவுக்கு வீடியோ எவ்வளோ ஸ்மூத்னஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்னஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து ஒரு ஸ்மூத் ஃப்ளோவில் வந்து போகும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ பக்கா டக்குன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நம்ம வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் பேக் மட்டும் வந்துருங்க. பேக் வந்துட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வீடியோ எஃபெக்ட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நோ இன்டர்நெட் கனெக்ஷன், ட்ரை அகைன் லேட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஸோ அதை பற்றி நான் ஃப்ரெண்ட்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கை நான் கமெண்ட்லேயும் போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே, லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ட்ரெண்டிங்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எட்ஜ் க்ளோன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அகைன் அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் மாதிரி கீழே ஓப்பன் ஆகும். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா அந்த க்ளோவோட எஃபெக்ட் வந்து நம்ம வேணுன்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஒரு 36 வேணாம், ஒரு 34 கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோ அடித்தா நல்லா இருக்காது. ஸோ அதுவும் நம்மளுக்கு போதும் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த 180p கிளிக் பண்ணிங்க. இதில் 180pன்னு இருக்கும். அதை 4Kக்கு சேஞ்ச் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃப்ரேம் ரேட் அப்படியே இருக்கட்டும். கோட் ரேட்டை மட்டும் ஹை அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சேவ் மட்டும் பண்ணிங்கன்னா உங்களோட ஒரு பக்காவான ஒரு 4K வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் வேணுன்ற ஆடியோ யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக்ஸ் பிச்சுக்கும். ஸோ இதே மாதிரி எடிட்டிங்ஸ்லாம் நீங்கள் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது மறக்காமல் என்ன டேக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய எடிட்டிங் ரிலேட்டட் கண்டென்ட்ஸுக்கு மறக்காமல் என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.